ஹாய் மக்களே! சலங்கி ஒலி சீரியல் மே 27, 2026 என்ன நினைச்சுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன் வச்சேன் தமிழ் சீரியல் டாக் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஹை பட்டனையும் தட்டி விடுங்க. ககன்ட்ட சொல்றாரு கேபி, நீ வந்து இன்னும் பூமியை சரியா புரிஞ்சுக்கல. நான் ஒரு மாமனாரா சொல்லல. பூமியை பத்தி நல்லாவே தெரியும். அவ வந்து உங்க அம்மா எப்படி உனக்காக யோசிப்பாளோ அதே மாதிரி உனக்காக யோசிக்கிறவ பூமி. அதனால அவ வந்து எப்படி வந்து டிடெக்டிவ்லாம் வச்சு உனக்காக அவ வந்து முன்கூட்டியே எல்லாத்தையும் யோசிச்சு பண்ணியிருக்கானா உன் மேல எவ்வளோ அக்கறை இருக்கணும் அவளுக்கு. நீ அவளை இனிமேலாச்சும் புரிஞ்சு அவ கூட நீ வந்து சந்தோஷமா வாழணும். இனிமேவாச்சும் நீ அவளை புரிஞ்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இங்க ககன் வந்து பூமியை பார்த்துட்டு நிக்கிறாரு. இவ வந்து இவ்வளோ பண்ணியிருக்காளே நமக்காக, நம்ம எவ்வளவோ அசிங்கப்படுத்திருக்கோமே அப்படின்னு சொல்லி அவளை பார்த்துட்டு நின்றுட்டு இருக்காரு. மெதுவா ககனை கூட்டு போறா ஆட்டோல இறக்கி வீட்டுக்குள்ள கூட்டு போறா. அப்பதான் ககன் கேக்குறாரு, அம்மாவுக்கு தெரியுமா? நீ அம்மாட்ட சொல்லிட்டியா நான் போலீஸ்ல அரெஸ்ட் ஆனதெல்லாம் அப்படின்னு கேக்குறாரு. இல்ல நான் சொல்லல இன்னும் எதுவுமே அப்படின்னு சொல்லும் போது, நீ எதுவுமே சொல்ல வேணாம், நீ ஆக்சிடென்ட் ஆயிடுச்சின்னு சொல்லு. நீ வந்து போலீஸ்ல அரெஸ்ட் ஆனதெல்லாம் சொன்னா அம்மா ரொம்ப வருத்தப்படுவாங்க, பயப்படுவாங்க. அதனால நீ எதுவுமே சொல்ல வேணாம், ஆக்சிடென்ட்னே சொல்லுன்னு சொல்லி கூப்பிட்டு போறாரு. இவங்க ககன பூமி கூப்பிட்டு வர பார்த்து சாரதா ஷாக் ஆகி நிக்கிறாங்க. என்னாச்சு என்னாச்சு பூமி அப்படின்னு ககனுக்கு என்னாச்சுன்னு கேக்குறாங்க. பயப்படாதீங்க அத்தை, சின்னடிதான் அப்படின்னு சொல்லி உட்கார வைமா இங்க அப்படின்னு சொல்லி உட்கார வச்சுட்டு நான் போய் சுடு தண்ணி ரெடி பண்றேன், நீ ககனை கூப்பிட்டு போ அப்படின்னு சொல்றாங்க. சரின்னு சொல்லி ககனை கூப்பிட்டு போறா மேல. கூப்பிட்டு போயிட்டு அவருக்கு ஃபர்ஸ்ட் எய்டு எல்லாம் பண்றா. மெதுவா அவளுக்கு வலிக்காம தொடச்சி விடுறது, அவர் பாசமா தொடச்சி விடுறத பார்த்து இவரும் பழசெல்லாம் ஞாபகம் வருது. அவங்க பின்னாடி பழசுல அவங்க எப்படி ஒண்ணா இருந்தாங்க, இவருக்காக அவ வந்து குண்டடிப்பட்டது, அவ வீட்டுக்கு விட்டு வெளியில அனுப்புனது, அதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்காரு. சரத்சந்திரா வீட்ல அபூர்வாக்கு ஒரு கால் வருது. அதுல வந்து ஒரு போலீஸ் பேசுறாரு. இந்த மாதிரி ஊட்டியில லேக் ஏரியால வந்து நீங்க சொன்ன அடையாளப்படி செர்ரி மாதிரியே ஒருத்தர் பாடி ஒதுங்கி கிடக்கு. அது நீங்க, நக்ஷத்ரா, சரத்சந்திரா சார் 3 பேரும் யாராச்சும் வந்து நீங்க தான் ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. இவளுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாயிடுது. இருந்தாலும் அவங்கள்ட்ட எப்பயும் போலயே நடிப்பாளே அது மாதிரி நடிச்சு பேசிட்டு இருக்கா அபூர்வா. நான் வந்து மாமாட்ட சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்சுட்டு நக்ஷத்ராட்ட ரொம்ப சந்தோஷமா அந்த செர்ரி இறந்துட்டான் அப்படின்னு சொல்றா. என்ன மம்மி சொல்றீங்க அப்படின்னு கேட்கற நட்சத்திரா. ஆமா இப்பதான் போலீஸ் ஃபோன் பண்ணி சொன்னாங்க அப்படின்னு சொல்லவும், இந்த குட் நியூஸ்க்காக முன்னாடியே நான் வந்து ஸ்வீட் வாங்கி வச்சிருக்கேன், நான் எடுத்துட்டு வரேன், ஃபர்ஸ்ட் நீங்க எனக்கு குட் நியூஸ் சொன்னதுக்காக இந்தாங்க ஸ்வீட் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி மருதான சித்தி அவங்க அம்மா அவளு எல்லாமே ஸ்வீட் சாப்பிட்டு இருக்கும் போது அதை கேபி பார்த்துடுறாரு. பார்த்து நட்சத்திரா என் பையனை என்ன பண்ண உண்மையை சொல்லு அப்படின்னு கேட்கும் போது சரச்சந்திரா வராரு. கேபி வந்து நட்சத்திரா வந்து என்ன பண்ணன்னு கேட்டிருந்தார்ல, அதுக்காக என் பொண்ணுகிட்ட வந்து ஏன் இப்படிலாம் பேசுற, யாராச்சும் புருஷனை கொல்லுவாங்களா அப்படின்னு சொல்லும் போது, எந்த வீட்லயும் இது மாதிரிலாம் நடக்காது, ஆனா இந்த வீட்டுல நடக்கும் அப்படின்னு சொல்லி கேபி திட்டிட்டு இருக்காரு. சரச்சந்திரா சொல்றாரு, என் பொண்ணு நட்சத்திரா பத்தி நீ எங்கிட்டயே இப்படிலாம் பேசுறியா, என் மீரா தங்கச்சி புருஷன்றதுனாலதான் நான் பொறுத்து போயிட்டு இருக்கேன், நீ ரொம்ப ஓவரா தான் பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லவும், இப்பயாச்சும் என்ன நம்புங்க, இவங்க 2 பேரும் ஸ்வீட் வச்சு சாப்பிட்டு இருக்காங்க, போலீஸ் ஃபோன் பண்ணாரு, அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் ஸ்வீட் எடுத்து சாப்பிட்டு சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க, அதுக்கு என்ன அர்த்தம், இவங்க வந்து என் பையனை கொன்னுட்டு சந்தோஷப்பட்டுட்டு தானே இருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது, இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் எப்பயும் போல நடிப்பை ஸ்டார்ட் பண்ணி, அங்க மருதான சித்தி, நான் எப்பயே சொன்னேன்ல இந்த நேரத்துல உன்னோட பிறந்த நாள்லாம் கொண்டாட தேவையில்லைன்னு, இப்ப பாரு எங்க எப்படி பேசுறாரு இந்த கேபின்னு சொல்லிட்டு அப்படின்னு நடிக்கவும் அதை நம்பிடுறாரு சரச்சந்திராவும். என் பையனை உங்க பொண்ணு தான் ஏதோ பண்ணியிருக்கா, என்ன பண்ணா அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அங்க அப்பான்னு ஒரு சத்தம் கேக்குது. பார்த்தா நம்ம செர்ரி வந்து நிக்கிறாரு. பார்த்துட்டு எல்லாரும் சந்தோஷப்பட்டு போய் செர்ரிய கட்டி பிடிக்கிறாங்க. மீராவும் கேபியும் வா அப்படின்னு சொல்லி கூட்டு வராங்க உள்ள. இவங்களுக்குலாம் ஷாக்கா இருக்கு. மருதான் சித்தி சொல்றாங்க அபூர்வாட்ட, உன் பொண்ணுக்கு ஒரு கொலை பண்ண கூட தெரியல, என்ன பொண்ணை வளர்த்துச்சிருக்கோ அப்படின்னு சொல்லும் போது முறைக்கிறாங்க. என்ன மறைக்காதம்மா, உன் பொண்ணை பத்து முறை அப்படின்னு சொல்றாங்க மருதான சித்தி. இது இவ்வளவு நேரமா என் பொண்ணை சொல்லிட்டு இருந்தா, இப்ப பத்தியா அவனே செர்ரியே வந்துட்டான், இப்ப என்ன சொல்ற அப்படின்னு கேக்குறாங்க. உடனே என்னாச்சு செர்ரி உனக்கு, நாங்க ரொம்ப பயந்துட்டோம் அப்படின்னு சொல்லும் போதே இவர் வந்து
நடிக்க ஆரம்பிச்சிடுறாரு செர்ரி. இவ வந்து நட்சத்திராவை காப்பாத்துறாரு. எதுக்கு காப்பாத்துறாருன்னு தெரியல. ஆனா என்ன சொல்றான்னா, இதுக்கு வந்து நட்சத்திராவுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. நாங்க தான் ஃபோட்டோ எடுக்கும்போது அருவியிலேருந்து தவறி விழுந்துட்டேன் அப்படின்ற மாரி சொல்றாரு. அவ என்னமோ வேற மாரி சொல்றா. நீ ஒரு மாரி சொல்ற. உண்மை என்னதான்னு கேட்கும்போது, இல்ல நட்சத்திராவுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல அப்படின்னு சொல்றாரு. வீட்ல வந்து சுடு தண்ணி வச்சு ககனுக்கு தொடச்சிட்டு இருக்கா பூமி. பூமி வந்து அவ ரொம்ப பாசமா தொடைக்கிறது, டிடெக்டிவ் வச்சு இவள காப்பாத்துனதெல்லாம் யோசிச்சு ககனும் மனசு மாறி இப்ப பூமிய புரிஞ்சுக்கிறாரு. சரத்சந்திரா வீட்ல இப்போ வந்து சொல்லிட்டாருல்ல, யார் இந்த பிரச்சனையும் இல்ல, நட்சத்திரா வரேன்னு சொன்னதுக்கப்புறம் அபூர்வா வந்து ஆக்டிங் ஆரம்பிச்சுட்டாங்க. அவங்க சொல்றாங்க, எப்ப பார்த்தாலும் இந்த கேபிக்கு வந்து என்னையும் என் பொண்ணையும் கண்டா ஆக மாட்டேங்குது. எப்ப பார்த்தாலும் ஏதாச்சும் ஒரு பொய்ய சொல்லி எங்கள வந்து கஷ்டப்படுத்துறதே வேலையா போச்சு. இதுக்கு முடிவு நீங்க தான் மாமா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நட்சத்திராவை கூட்டிட்டு ரூமுக்கு போயிடுறாங்க. கேபிய வந்து திட்டுறாரு சரத்சந்திரா. உனக்கு வந்து வயசுக்கு ஏத்தன புத்தியே கிடையாது. எப்ப பார்த்தாலும் உனக்கு ஏதோ கண்டதெல்லாம் யோசிச்சுட்டு எங்க வீட்ல உள்ளவங்கள ஏதாச்சும் சொல்றதே உனக்கு வேலையா போச்சு. என் தங்கச்சிக்காக தான் பார்க்குறேன். இல்லாட்டினா நீ பண்றதுக்கெல்லாம் நான் ரொம்ப பொறுமையா போயிட்டுருக்கேன். ஓவரா அட்வான்ஸ் எடுத்துக்காத அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. இப்பயாச்சும் உண்மைய சொல்லியிருக்கலாம்லடா அப்படின்னு சொல்லி செர்ரிய பார்க்குறாரு. செர்ரியால இப்போதைக்கு நம்மளால உண்மைய சொல்ல முடியாம போயிடுச்சேன்னு அவரும் வருத்தப்பட்டு நின்னுட்டு இருக்காரு. நீங்க சும்மா அவன ஏதாச்சும் சொல்லிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லி செர்ரி எப்ப சாப்பிட்டானோ என்னமோ அப்படின்னு சொல்லி மீரா செர்ரிய சாப்பிட கூப்பிட்டு போறாங்க. ககன் வீட்ல பூமியும் ககனும் தூங்கிட்டு இருக்கும்போது ககனுக்கு திடீர்னு முழிப்பு வருது. அதுல வந்து சூர்யா டார்ச்சர் பண்ணது எல்லாமே யோசிச்சு பயந்து ஏஞ்சி நின்னுக்கிறாரு. நின்னு எல்லாத்தையும் யோசிக்கிறாரு. பூமிய பத்தி ரியலைஸ் பண்றாரு. அவள புரிஞ்சுகிட்டு, அவ எல்லாமே நம்ம நல்லது தான் பண்ணியிருக்கா. ஆனா அவள ரொம்ப கஷ்டப்படுத்திட்டோமோன்னு சொல்லி யோசிச்சு வருத்தப்பட்டு, அ அவ கால பிடிச்சு மன்னிப்பு கேட்கிறாரு. அதெல்லாம் அவங்களுக்கு தெரியல. பூமி படுத்து தூங்கிட்டு தான் இருக்காங்க. மறுநாள் காலையில ஆஃபீஸ் கிளம்பி போறாரு. அப்போதான் செர்ரியும் கிளம்பி ஆஃபீஸ்க்கு வராரு ககன பார்க்கறதுக்கு. 2 பேரும் பேசிக்கிறாங்க. செர்ரி சொல்றான், நடந்ததெல்லாம் சொல்றான். நக்ஷத்ரா பண்ணது எல்லாமே சொல்றான். இங்கேயும் ககன் வந்து சொல்றாரு, இந்த மாரி பூமி இல்லன்னா நான் உயிரோடயே இருந்திருக்க மாட்டேன். பூமி வந்து எனக்காக எவ்வளவோ பண்ணியிருக்கா. நான் அவள எத்தனையோ தடவ எவ்வளவோ கஷ்டப்படுத்தியும் அவ வந்து எனக்காக யோசிச்சு டிடெக்டிவ் வச்சு என்ன காப்பாத்திருக்கா. அப்படின்னு சொல்லி பூமிய பத்தி பெருமையா பேசுறாரு. இவர் பெருமையா பேசுறத கேட்டு செர்ரிக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. "அண்ணா நீ உண்மையா சொல்றியா? நீ இப்போ புரிஞ்சுக்கிட்டியா பூமிய பத்தி? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு." அப்படின்னு சொல்லி ககன் ஃபோன்லேருந்து பூமிக்கு கால் பண்றாரு. இவரு எகிறி குதிச்சு வந்து, "ஃபோன் இப்ப ஏன்டா பண்ற? நான் சொல்ல வேண்டிய நேரத்துல சொல்லிக்கிறேன். இப்ப அதுக்கான டைம் கிடையாதுன்னு" சொல்றாரு. இவர் ஃபோன் பண்ணிட்டாரா, உடனே பூமி அங்க அட்டெண்ட் பண்ணிடுறா. செர்ரியும் "ஐ லவ் யூ சொல்லு" அப்படின்னு சொல்றாரு ககன. பூமி சொல்றா, "நீங்க முதல்ல நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் இப்ப தான் ஃபோன் பண்ணியிருக்கீங்க. என்ன மாமா என்ன விஷயம்?" அப்படின்னு கேட்குறா. "இல்ல நீ சாப்பிட்டியான்னு கேட்கலான்னு ஃபோன் பண்ணேன்." அப்படின்னு சொல்லவும், "நீ இதுக்காக தான் ஃபோன் பண்ணீங்களா? நான் கூட வேற எதுக்கோ நெனச்சேன்." அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பாயி ஃபோன் வைக்கிறா. இங்க செர்ரி திட்டுறாரு ககன. "நான் என்ன சொல்ல சொல்லி ஃபோன் பண்ணேன். குடுத்தா நீ என்னமோ சாப்பிட்டியான்னு கேட்குற. ஐ லவ் யூ சொல்லுன்னு தானே உன்ன சொல்ல சொன்னேன். நீ என்னன்னா இப்படி சொதப்பிட்டியேண்ணா" அப்படின்னு சொல்லும்போது, "நான் நேரம் காலம் பார்த்து கண்டிப்பா சொல்றேன்." அப்படின்னு சொல்லும்போது, "உன்ன நம்ப முடியாது. சத்தியம் பண்ணு." அப்படின்னு சொல்லவும், "சத்தியமா நான் சொல்றேன்." அப்படின்னு ககன் சொல்றாரு. அடுத்தது அபூர்வா வந்து வீட்ல உட்காந்துட்டு இருக்காங்க. அப்பதான் புந்து வந்து காலேஜுக்கு கிளம்பி வராங்க. அப்போதான், "நீ காலேஜ்க்குலாம் போக்கூடாது." அப்படின்ற மாரி சொல்றாங்க அபூர்வா. "இல்ல, நான் வந்து முக்கியமான எக்ஸாம் இருக்கு எனக்கு. நான் கண்டிப்பா போணும். என்ன தடுக்காதீங்க." அப்படின்னு பிந்து சொல்லும்போது, "நீ போக்கூடாது." அப்படின்னு சொல்றாங்க அபூர்வா. "இல்ல நான் நிஜமா சொல்றேன். இன்னைக்கு எனக்கு எக்ஸாம் இருக்கு. இத்தன நாள் படிச்சதுக்கு, அதுக்கு இன்னைக்கு இந்த எக்ஸாம் எழுதுனா தான் என்னால பாஸ் ஆக முடியும். அதனால என்ன தயவு செஞ்சு என்ன எக்ஸாம் எழுத விடுங்க." அப்படின்னு சொல்லும்போது, சரி அப்படின்னு சொல்ற மாரி ஓகே சொல்றாங்க. உடனே இவ சந்தோஷமா போறத பார்த்துட்டு, "என்ன ரொம்ப சந்தோஷமா போற? ஏன் அந்த சிவா கூட ஓடி போறதுக்காக நீ இது மாரி பிளான் பண்றியா? உன்ன நம்ப முடியாது. நீ போக்கூடாது." அப்படின்னு சொல்றாங்க. "இல்ல நான் போய் எக்ஸாம் எழுதணும். சத்தியமா நான் எக்ஸாம் எழுதுறதுக்கு தான் போறேன். வேற எந்த ஒரு எண்ணமும் எனக்கு கிடையாது." அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஏற்கனவே அவங்க குடும்பத்துக்கும் நமக்கும் பிரச்சனை இருக்கு. இந்த சிவா கூட நீ ஓடி போறதுக்கு பிளான் பண்றியா? அப்படின்னு கேட்டு, வர வர இந்த வீட்ல பயமே இல்லாம போச்சு. இன்னைக்கு பயத்த தெளிய வைக்கிறேன்." அப்படின்னு சொல்லி மருதாணி சித்திட்ட போய் கரண்டிய காய வச்சு எடுத்துட்டு வர சொல்றாங்க, சூடு போறதுக்கு பிந்துவ. மருதாணி சித்தியும் அவங்க சொல்றத கேட்டு,
நல்லா காய வச்சு எடுத்துட்டு வராங்க சூடு போறதுக்காக. அப்பதான் பிந்துவ சூட போறதுக்காக அபூர்வா அந்த ம எடுத்துட்டு வராங்க. அப்பதான் லாஸ்ட் டைம்ல கேபி வந்து தடுத்துடுறாரு. "ஏன் இப்படி பண்றீங்க? என் பொண்ண சாவடிக்கலான்னு பார்க்குறீங்களா? என்ன நெனச்சுட்டு இருக்கீங்க?" அப்படின்னு அபூர்வாவ திட்டுறாரு. "உனக்கு தெரியாது. உன் பொண்ண பத்தி தெரிஞ்சா நீ இப்படி பேசவே மாட்ட." அப்படின்னு சொல்லவும், "என்ன வேணாலும் இருக்கட்டும். எதுக்கு என் பொண்ண நீங்க கண்டிக்கிறதுக்கு நீங்க யாரு?" அப்படின்னு கேட்குறாரு. அதோட இந்த எபிசோட் முடியுது. வரப்போற எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். பாய் மக்களே!